வணக்கம் ராதிகா. அதாவது கடந்த ஜனவரி மாதம் 1ஆம் தேதி அன்று தாம்பரத்திலிருந்து புறப்பட்ட அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் ரயில் சிங்கபெருமாள் கோவில் பகுதியில் தண்டவாளத்தில் ரயில் நிறுத்துவதற்காக வைக்கப்பட்ட மரக்கட்டையில் மோதி ரயில் நின்றதாக தாம்பரம் ரயில்வே போலீசாருக்கு தகவல் வந்தது. அதன் அடிப்படையில் உடனடியாக சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் பார்த்தனர். தண்டவாளத்தில் மர்ம நபர் யாரோ ஒருவர் ரயிலை நிறுத்துவதற்காக வைக்கப்படும் மரக்கட்டைகளை வைத்து சென்றது தெரிய வந்தது. உடனடியாக அந்த மரக்கட்டைகளை நீக்கிவிட்டு அங்கிருந்து அந்த அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் ரயில் புறப்பட்டது. அதன் பிறகு இதே போல ஜனவரி 7ஆம் தேதி அதே பகுதியில் மீண்டும் மர்ம நபர் ஒருவர் கட்டைகளை வைத்து சென்றதில் தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு நோக்கி சென்ற மின்சார ரயில் அதில் சிக்கி சிறிது நேரம் தண்டவாளத்தில் நின்றது. இந்த தகவல் கிடைத்த உடனடியாக போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று அதை அப்புறப்படுத்தி சிறிது தாமதமாக பிறகு மின்சார ரயில் அங்கிருந்து புறப்பட்டு சென்றது. தொடர்ந்து இதே போல சம்பவங்கள் நடந்து வந்த பிறகு தாம்பரம் RPF போலீசார் இந்த செயலை செய்யும் நபர் யார், தொடர்ந்து இது போன்ற ஓடும் ரயில் தண்டவாளங்களில் ஆபத்தான இது போன்ற செயல்களை செய்யும் நபர் யார் என்று தெரிந்து கொள்ள ரகசிய கண்காணிப்பில் ஈடுபட்டனர். அப்போது இன்று அதிகாலை 2 மணி அளவில் சிங்கபெருமாள் கோவில் அருகே போலீசார் ரகசிய கண்காணிப்பில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது ஒரு நபர் கையில் ஒரு பையை வைத்துக் கொண்டு தண்டவாளத்தில் ஓடுவதை கண்ட போலீசார் உடனடியாக அந்த நபரை துரத்தி சென்று பிடித்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது ஓடும் ரயில் பாதையில் மரக்கட்டைகளை வைத்து செல்லும் நபர் என்று தெரிய வந்தது. அதன் பிறகு தாம்பரம் RPF இன்ஸ்பெக்டர் உஸ்மான் தலைமையிலான போலீசார் விசாரணையை துரிதப்படுத்தினர். இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நபர் பாலமுருகன் என்றும் இவர் திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் என்றும் சிங்கபெருமாள் கோயில் அருகே வாடகைக்கு வீடு எடுத்து தங்கி வருவது தெரிய வந்துள்ளது. மேலும் ரீல்ஸ் மீது அதிக பற்று கொண்ட பாலமுருகன் தண்டவாளத்தில் இது போன்ற மரக்கட்டைகளை வைத்ததால் அதில் மோதும் ரயில் எவ்வாறு அதில் விபத்து ஏற்படும், ரயில் எவ்வாறு கவிழும் என்பதை காண்பிக்க அது ரீல்ஸ் எடுப்பதாக தான் இது போன்ற விபரீத செயலில் ஈடுபட்டதாக போலீசார் விசாரணையில் பதில் அளித்துள்ளார். உடனடியாக பாலமுருகனை கைது செய்த போலீசார் கையில் வைத்திருந்த பையை சோதனை செய்ததில் ரயில் தண்டவாளங்களில் போடப்படும் இரும்பு கிளிப்புகள் அந்த பையில் இருந்ததை கைப்பற்றினர். மேலும் பாலமுருகனை தாம்பரம் ரயில்வே போலீசார் தாம்பரம் ரயில்வே பாதுகாப்பு படை காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து இவர் மீது 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ரீல்ஸ் மோகத்தில் இது போன்ற அசம்பாவித சம்பவங்கள் ஈடுபட இருந்த இளைஞர் தாம்பரம் பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. ரீல்ஸ் எடுக்க ஆர்வத்தில் இருக்கும் இது போன்ற நபர்கள், இந்த நபர்கள் மட்டும் இன்றி ரயில்வே அல்லது ஏதாவது இது போன்ற பொழுதுபோக்குவதில் செல்லும் மக்களுக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படும் எனவும் இதை விரைவில் மக்கள் உணர்ந்து கொண்டு ரீல்ஸ் மோகத்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்று தாம்பரம் ரயில்வே பாதுகாப்பு படை போலீசார் தெரிவித்துள்ளனர். ராதிகா.